Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து சரவணா ஸ்டோர் தங்க நகை மாளிகையிலேருந்து அந்த டிஸ்பிளே ஐட்டம்ஸில் இருந்த அந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க ரொம்ப கிராண்டாக. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ட்ரே ஐட்டம் தான், எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நியர்லி ஒரு 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடியது. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கலந்து தான் காட்டியிருக்கேன். ஸ்டோன் வச்சது, முத்து, பவளம் இதெல்லாம் வச்ச இயரிங்ஸ் கூட இந்த வீடியோவில் நிறைய வரப்போகுது. ஸ்பெஷலி எல்லா இயரிங்ஸுக்குமே வந்து அந்த வெயிட்டு அண்ட் அதுக்கு உண்டான வேஸ்டேஜ் இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 5 லேயர் வர மாதிரி ஒரு அடுக்கு ஜிமிக்கி தான் பார்த்துட்ருக்கோம். மேலே ஸ்டட்டு வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 8 கிராமில் வருது, 14% வேஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அந்த அடுக்கு ஜிமிக்கி தான் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல், 80ஸில் நம்ம அம்மாக்கள்லாம் போட்டது. அதுவே வந்து அடுக்கு ஜிமிக்கியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி யாரோ ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு 10 கிராமில் தான் வருது. இந்த ட்ரே ஃபுல்லாகவுமே அடுக்கு ஜிமிக்கி தான். பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேப்பிட்டு அந்த அடுக்கு வந்து வருது. ஸோ வந்து இந்த மாடல் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராமில் தான் வருது. ஸோ 3/4 பவுனில் யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். ஆன்டிக்கில் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து எல்லோ கோல்டு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதுதான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஆன்டிக் ஃபினிஷிங் கூட 1-2 நடுவில் வரும். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ண பாருங்கள். வீடியோவில் ஏதோ ஒரு பார்ட் பிடிச்சிருக்கு, இல்லை ஹைலைட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவியான மாடல் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு 32 கிராமில் வந்திருக்கக்கூடிய வெட்டிங் ஜிமிக்கி தான் இது. இதில் வந்து லீஃபி பேட்டர்னில் வந்து மேலே அம்மன் உருவம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கியில் வந்து முத்து இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிராண்டான ஒரு ஜிமிக்கி மாடல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஜிமிக்கி டைப்பு, அடுத்ததாக வந்து கொஞ்சமாக செமி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கேட்பீங்க, அந்த மாதிரி இயரிங்ஸ் கலெக்ஷன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்து, பவழம் இதெல்லாம் வச்ச வந்து நம்ம பட்ஜெட் அந்த வெயிட்டுக்குள்ளே வாங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கு. கோல்டுலே எனக்கு ப்ளைனாக வேணும், எந்த அந்த ஸ்டோன்ஸோ ஒரு உருவமோ எதுவுமே இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆல் பீப்புள் வந்து வேர் பண்ணக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 பவுனில் தான் வருது. 1-2 வந்து 1 கிராம் கூட வரலாம். இந்த ஸ்டட்ஸ்லாம் பாருங்கள், மேலே வந்து அந்த கோரல் பீட்ஸு, பேர்லு அதெல்லாம் கூட வச்சு பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நல்லா அந்த ஃப்ளாரல் டைப்பில் நல்லா அந்த ஸ்டட்டு வந்து பெருசாக வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் வேரு இல்லை வந்து டெய்லி வேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்லா அந்த க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது வந்து நல்லா உழாமல் நல்லா ஸ்டர்டியாக இருக்கக்கூடியது. பின்னாடியும் திருகாணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததில் பாருங்கள், அந்த ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா கோரல் பீட்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நல்லா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகக்கூடியது. அந்த கலர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வந்து எல்லாத்துமே வந்து ஹைலைட் பண்ணி தான் காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ பேட்டர்ன், பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் வந்து அந்த ஸ்டர்ட் பண்ணியிருக்காங்க. கீழே மட்டும் எல்லாத்துக்குமே காமனாக வந்து அந்த கீழே செயின் மாதிரி வந்து கீழே வந்து அந்த கோல்டன் மீன் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து படுத்தாலும் உருண்டாலும் எப்படி நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து அது நல்லா லைஃப் வரக்கூடியது, நெளியாது வளையாது. ஸோ வந்து 3/4 பவுனில் வாங்குறதுனால நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது. அடுத்து வந்து இன்னொன்று பார்க்குறீங்க. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் கீழே அந்த செயின் எப்படி தொங்குதோ அதே மாதிரி அந்த ஸ்டட்டில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க.
எந்தவித உருவமோ ஸ்டோனோ எதுவுமே இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு நியூ மாடலு, லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அந்த மேலே வந்து முள்ளாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா கிளிட்டரிங்காக இருந்தது. இந்த மாதிரி பிளைன் ஸ்டட்டில் கூட இருந்தது, அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாமல். எல்லாமே வந்து 5 கிராம்லேருந்து 6 கிராமுக்குள்ளே தான் வருது. ஸோ இது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இது கூட சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சதை விரும்ப மாட்டாங்க. அங்கங்கே எனக்கு வந்து 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடணும், வீட்டில் ஏதாவது நெக் பீஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாடலில் வந்து ஸ்டட்டு வந்து நல்ல தட்டையாக, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து எனாமலில் வரக்கூடியது. அடுத்தது பார்க்குறதும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக தான் இருக்குது. பட் வந்து ஒரு கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டட்டுலுமே மேலே வந்து அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து கொஞ்சம் நியூ லுக்கில் இருந்தது. 17 கிராமில் வருது, 16% வேஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க, இது கூட பாருங்கள், நல்ல அந்த ஜிமிக்கி வந்து நல்ல கூட ஜிமிக்கி மாதிரி பெருசாக இருக்குது. கீழே வந்து ஒரு பேர்ல் தொங்குற மாதிரி, அதே சமயத்தில் மேலே ஸ்டட்டு கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஒரு திலகம் ஷேப் மாதிரி இருக்குது. இதுலேயும் கூட கொஞ்சம் எனாமல் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் பார்க்குற எல்லா அந்த இயரிங்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ எதுவுமே இருந்தால் கூட அதெல்லாம் வந்து லெஸ் பண்ணி வெறும் கோல்டு ரேட் தான் அந்த டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு மாடல் ப்ளைனாகவுமே இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வர மாதிரி அந்த ஜிமிக்கி வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டட்டுமே பார்த்திங்கன்னா அதே ஒரு கோன் ஷேப்லேயே மேலே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்தவித உருவமும் இல்லாமல் வருது. ஸோ ஆல் டைப் ஆஃப் பீப்புள் கூட வேர் பண்ணலாம். நல்ல ஒரு 80s வந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல், நல்லா க்ளோஸ்டு டைப்பு, சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு மாடல். இப்போ யாராவது பழைய காலத்து அட்டிகையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் பேர் பண்ணலாம். அடுத்ததாக ஃபுல்லாக அப்படியே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஸ்டோன் இயரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் கொஞ்சம் நியூ மாடல்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அது. இந்த ட்ரேயில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வளையமாக தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுவில் நல்ல பெரிய அந்த லக்ஷ்மி கமலம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டிசைனில் ஒரு ஃப்ளாரல் டிசைன், நடுவில் ஒயிட் ஸ்டோன் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டர்டுலேயுமே வந்து அதே மாடல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நோ வேர்ட்ஸ் டு சே. இந்த மாதிரி யாராவது ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை கூட வாங்கிக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வருது. அடுத்ததாக வந்து முத்து வச்சு பவழம் வச்சு யாராவது ஸ்டட் டைப்பில் தேடிட்டுருக்கீங்களா, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தான். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மாடல், எலிகண்ட் லுக்கில் இருக்குது. முத்துலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஒரு காட்டன் சாரீக்கெலாம் வேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கும். இதில் பாருங்கள், லக்ஷ்மி தாயார் உருவம் வச்சு வரக்கூடியது. நிறைய பேர் வந்து இது மாதிரி கூட விரும்புகிறாங்க. மார்க்கெட்டில் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக கூட இருக்குது. அடுத்ததாக வந்து இன்னொரு ஸ்டட் மாடல், ப்ளைன் ஸ்டட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர்ல்ஸ் வச்சு சூப்பராக, எந்தவித கலர்ஸும் இல்லாமல் வெறும் முத்து மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய மாடல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூவாக டிஸ்பிளேயில் அந்த மாடல் ஒன்று கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 3 லேயரில் வரக்கூடியது. ஸோ மாடல் கலெக்ஷன், நெத்திச்சூட்டி இதெல்லாம் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாமே இப்போது வந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டோனில் வந்து புதுசாக டிஸ்பிளேயில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அகைன் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மாடல் தான், பட் வந்து பார்க்க லுக் வைஸ் நல்லா இருந்தது.
இது வந்து ஒரு சாந்த்பிளி டைப்பு. ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டோன்ஸ் தான், ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. மேலே பிங்க் ஸ்டோன் கொடுத்து ஸ்டட்டில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுமே பார்த்திங்கன்னா ஒரு 17 கிராமில் வருது. அடுத்தது இது வந்து ஒரு 15 கிராமில் வந்திருக்கு. நாம் இப்போ பார்க்குறது வந்து கொல்கத்தா டிசைனில் வந்திருக்கக்கூடிய நெத்திச்சுட்டி மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 3 லேயர்டு. நல்லா மார்னிங் வெட்டிங் கூட இது வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். யாராவது வந்து கோல்டில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய சிங்கிள் அந்த நெத்திச்சுட்டி கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹாரமில் பெண்டன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா இது வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, ஐ ட்ரீட்டாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த ஷாப்பில் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.